குரு வக்ர நிவர்த்தி எப்போ ஆகிறார்? நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் மாசி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 9:07 குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு மிதுன ராசியிலேயே வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த 2026 மார்ச் மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு. அப்போ குரு எப்போ வக்ரம் அடைஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசியில் வக்ரம் அடையும் போது 2025 நவம்பர் மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு கடகராசியில் வக்ரம் அடைஞ்சார். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 26 நாள் கடகராசியில் இருந்தார். அதுக்கப்புறன்றது மிதுன ராசிக்கு டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைஞ்சார். அப்போ இந்த கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வந்த காலம் டிசம்பர் 7ஆம் தேதி. அப்போ இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து இந்த மார்ச் 11ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 94 நாட்கள். அப்போ கடகராசியில் 26 நாள், மிதுன ராசியில் 94 நாள், அப்போ 4 மாதம், அதாவது 120 நாட்கள். குரு பகவான் வக்ரத்துக்கு போய் உக்காந்த காலம் சிம்ம ராசிக்கு ரொம்ப 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 நல்லா இல்லை. இதுக்கு ஆதாரம்ன்றது ஒரு விஷயமெல்லாம் இல்லை, 2 விஷயத்தை நான் சொல்கிறேன். அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி நம்ம எங்கே போய் யூடியூப்பில், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் இல்லை ஒரு ஜாதகரோட கான்டாக்ட் நம்பர் எடுத்து கால் பண்ணால் கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி நடக்குது, ஜாக்கிரதையாக இருங்க, உங்கள் நேரம் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுவே உங்களுக்கு ஒரு 50% உங்கள் மனசு உடஞ்சி போச்சு. சரி, இன்னொரு 50% இருக்குது, நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு மனசை தேர்த்திக்கிட்டு குரு போய் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல குரு லாப குருவாக இருக்கிறார். சூப்பரான ஒரு யோகம் தானே அப்படின்னு ஒரு 2-3 மாதம் நல்லா இருந்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி கடந்துட்டீங்க, ஒன்றும் முடியல. அப்போ சனி பகவானும் அஷ்டமத்த சனியாக உக்காந்துட்டார். குரு பகவான் லாப சனியாக உக்காந்துருந்தவர் சட்டுன்னு பார்த்தா அவர் வக்ரத்துக்கு போயிட்டார் டிசம்பர் 7. அப்போ இந்த மார்ச் 11 தான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இதுக்கு மேலே தான் உங்கள் நேரம் நல்லா இருக்கும். யோசிக்கவே வேண்டாம், சாதிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. இது வரைக்கும் சாதிச்சது எல்லாமே வேஸ்ட்டு, சம்பாரிச்சதெல்லாம் வேஸ்ட்டு. லட்சக்கணக்கில் பார்த்துருப்பீங்க, கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிருப்பீங்க, ₹1 கூட கையில் இல்லை. வீடு ஃபுல்லாக காசு இருந்த காலம் போய் வீட்டில் 4 காசு எங்கே இருக்குமோ அப்படின்ற காலத்தில் தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. மற்றவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு கூப்பிட்டு உதவி பண்ணியிருப்பீங்க. கோயிலுக்கு ஒரு விசேஷம், பண்டிகை, நல்லது கெட்டது, மற்றவங்களுக்கு ஒரு தேவைன்னா எவ்வளோ செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ₹1 செய்கிறதுக்கு யாரும் இல்லை. ஊரே எங்கள் சொந்தம்தான், ₹1 பிரயோஜனம் இல்லை. நான் சொல்கிறேன், உங்கள் நிலைமையெல்லாம் இப்போ மாறப்போகுது. உங்கள் உழைப்பு உங்களுக்கு நிற்க போகுது. உங்கள் காசை நீங்கள் சாப்பிட போகிறீங்க, உங்கள் சொந்த காலம் நிற்க போகிறீங்க. இது இப்போ நடக்கும் மார்ச் 11க்கு மேலே. அப்போ இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது கிட்டத்தட்ட எத்தனை நாள்? 82 நாள், 2.25 மாதம் சூப்பராக இருக்க போகிறீங்க. அதுக்கு காரணம் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறத மட்டும் இல்லை, 3 விஷயங்கள் நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது உங்களுக்கு ஒரு பொற்காலம், ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான். 2வது என்ன தெரியுங்களா? அதாவது குரு தன் சொந்த நட்சத்திரத்துக்கே வந்துட்டார். புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம்னு அடுத்தடுத்தது தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் பாதத்திலேயே வந்துட்டு இருப்பார். அப்போ அடுத்தது குரு பகவான் பெயர்ச்சாகிறது எப்படின்னா ஜூன் 1. ஜூன் 1 அதுவும் டைம் சொல்கிறேன்னே, மதியம் பார்த்திங்கன்னா 1:36 தான், அதாவது மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வராரு. அப்போ இந்த 82 நாளைக்கு நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு விஷயம், குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. 2வது தன்னோட சொந்த சாரத்திலே வர்றது அற்புதமான வாய்ப்பு. 3வது விஷயம் என்னென்னா, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார் லாப குரு.
ஒவ்வொரு மனிதருக்குமே லாபஸ்தானம்ன்றது அற்புதமான வாய்ப்பு. அந்த லாபஸ்தானம் ஒரு விஷயம் 2 விஷயமெல்லாம் இல்லை, அது 3 விஷயத்துக்கு முக்கியமாக பார்ப்பாங்க. கல்யாணம் மன்றம் இல்லை, குரு பார்வை இருக்குதான்னு கேட்பாங்க. குரு பார்வை இருந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும். குரு பார்வை இல்லைன்னா கல்யாணம் பண்ண முடியாது. அப்போ நம்ம ராசி தான் 1. நம்ம ராசியிலிருந்து குரு எங்கே இருக்கிறாரு எண்ணுவாங்க. 2, 5, 7, 9, 11 குரு இருந்தால் கல்யாணம் பண்ணலாம். அதுதான் குரு பார்வை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்காரா, அப்போ உங்களுக்கு குரு பார்வை வந்துருச்சு. அப்போ திருமண தடை உள்ளவங்களுக்கு, திருமண வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமாக அமைய போகுது. இந்த 3 மாதத்துலேயே நல்லதாக நடக்கும். அதுக்கு உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கணும். 2, 4, 7, 8, 12 செவ்வாய் தோஷம் வச்சுக்கிட்டு, 1, 2, 7, 8 ராகு கேது நாகதோஷத்தை வச்சுக்கிட்டு, 7, 8 சனி சுக்கிரனை வச்சுக்கிட்டு தாரதோஷம் இருந்ததுன்னா, இதனால கல்யாணம் தடையாயிடுச்சுன்னா சொல்கிறவங்க நீ நல்லா தான் சொன்னீங்க, எனக்கு ஏன் ஆகலைன்ற கேள்வி வந்தால் அது உங்கள் ஜாதகத்தில் தான் தப்பு இருக்குது. தப்புன்னா கெட்டது இருக்குது, நாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு குரு 11ஆம் இடத்துல லாபகுருவாக வந்துட்டார். 2வது குரு பகவான் வந்து உங்கள் ராசியை பார்த்துட்டிங்கன்னா 3ஆம் இடமாக பார்க்குறாரு. குரு வந்து உங்கள் ராசியை 3ஆம் இடமாக பார்க்குறாரு, தைரிய குருவாக பார்க்குறாரு. அப்போ இந்த காலமெல்லாம் பாருங்கள் ஒரு அற்புதமான காலம். சரிங்களா? உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுக்கும், வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுக்கும். நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒன்று பலன் கிடைக்கும். நான் தீவிரமாக படிச்சுட்ருக்குறேங்க, அதாவது ஒரு எக்ஸாமுக்காக வேண்டி நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கு இதில் தான் சான்ஸ் கிடைக்கும்னா அதெல்லாம் இண்டிவிஜுவலான கேள்வி. உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக லாபஸ்தானத்தில் வர குரு நல்லதை பண்ணுவார். அப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை அதாவதுன்றது வந்து இன்றைக்கி கரஸில் ஒரு குரூப் எடுத்திருந்தாலும் சரி, அடுத்தது பார்ட் டைமாக ஒரு வேலை செய்துட்டு இருந்தாலும் சரி, இல்லைங்க எனக்கு டெம்பரவரியான ஒரு வேலை செய்கிறேன் ஆனால் எனக்கு பர்மனெண்ட்டாக தான் செய்கிறேன் டெம்பரவரி ஆகலைன்னு சொன்னாலும் சரி, இது எல்லாமே இப்போ மாறும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமையும், டெம்பரவரியாக செய்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிற வாய்ப்பு. அதாவது வந்து பர்மனெண்ட் ஆகக்கூடிய அளவுக்கு இருந்தும் டெம்பரவரியாக செய்துட்ருக்கிறீங்கன்னா இதில் வந்து என்ன காரணம், நம்ம விதி நமக்கு நல்லா இல்லை, கடவுள் போட்ட முடிச்சு நல்லா இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? அதனால் எனக்கு என்னென்னா 100% சிம்மராசிக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சி, அதை இதுன்னு சொல்லுவேன் நான், வக்ர நிவர்த்தின்னு சொல்லுவேன். அப்போ இந்த குரு வந்து அதாவது இந்த வக்ர நிவர்ச்சி அடையக்கூடிய இந்த காலமெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு முதல் வாய்ப்பு என்ன தெரியுங்களா, லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இல்லையா, மன யோகம் உண்டு. மனைன்னா சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கொஞ்சம் கூட எண்ணமே இருக்காது, அந்த தாட்டே இருக்காது. ஆனால் திடீர்னு 2 பேர் பேசிகிட்டு இருப்பீங்க, சரி நம்ம வீடு போட்டுருக்கிறத கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிடலாமா, இல்லை இன்னொரு வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா, இல்லை தொழில் தொடங்க ஆரம்பிக்கலாமா, ஒரு இடம் வாங்கலாமா, ஏதோ ஒன்று சும்மா யதார்த்தமான பேச்சுகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும். அதாவது வாய் சொல் தலைக்க சுமைன்ற மாதிரி சாதாரண பேசுகிற பேச்சு நாம் ஏதோ ஒரு சுபகாரியம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு சிம்மராசிக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. சரிங்களா? யாருமே நினச்செல்லாம் பார்க்க மாட்டாங்க இது இந்த நேரத்தில் தான் நடக்கும் அப்படின்னு. சரிங்களா? ரஜினி சொல்லுவார், அதாவது சாகிற நாள் தெரிஞ்சிட்டா வாழ்கிற நேரம் நரகமாயிருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்கிற நேரம் தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம வேலைக்கு போகாத படுத்து தூக்கிட்டு இருக்கலாம். ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கோங்க, நம்மளுடைய விதி நல்லா இருந்துருச்சுன்னா அந்த பிராத்தம்ன்றதை நம்ம ஜாதகத்தில் எழுதியிருந்தால் படைச்ச பிரம்மனே வந்தால் கூட மாற்ற முடியாது. ஆனால் 100% சிம்ம ராசிக்கு அந்த வாய்ப்பு வந்திருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அதனால் நான் சொல்கிற விஷயம் ஒன்று தான், உடல் உபாதிகள் இருக்குதா, அதுக்கு என்ன காரணம், அப்போ உங்கள் ஜாதகத்தில் 8ஆம் இடம் எப்படி இருக்குது, ஆயுள் ஸ்தானம் எப்படி இருக்குதுன்றதை பார்த்துக்கோங்க. திருமணம் எனக்கு தள்ளி போகுதுங்க, அதுக்கு என்ன காரணம்னா 7ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. சார் எனக்கு குழந்தை வரம் இல்லைங்க, குழந்தை தாமதம் ஆகுதுன்றீங்களா, உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பொதுவாகவே எனக்கு எல்லாமே நல்லா இல்லைன்றீங்களா, 11ஆம் இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதனெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, சிம்மராசியில் பிறந்தவங்க 15 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே இப்போ கல்யாணம் ஆகும் நான் சொல்ல முடியுமா? இல்லை 15 கோடி பேருக்கு நான் ஆகாதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை இது நடந்தே தீருன்னு சொல்ல முடியுமா? இல்லை, நல்லது நடக்கிற இடத்துக்கு வந்துருச்சு. அதுக்கு நம்ம ஜாதகம் நமக்கு சப்போர்ட் பண்ணுதா?
தொழிலில் சாதிக்க முடியுமா, ஹெல்த் பிரச்சனை தீருமா, மன வலி குறையுமா, மனபாரம் தீருமா, மொத்தத்தில் நம்ம நேரம் நல்லா இருக்குமா அப்படின்றத மட்டும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு சிம்ம ராசிக்காரங்க 99% உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. அந்த ஒரே ஒரு பர்சன்டேஜ் நம்ம ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா யார் எந்த தடை போட்டாலும் நமக்கு பாதிப்பு இல்லை. அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.